பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வதக்துமுல் ஹக்க வ அன்தும் தாலமூன். நீங்கள் அறிந்திருக்கும் நிலையிலே உண்மையை பொய்யோடு நீங்கள் கலக்காதீர்கள், உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். வாக்கிமுஸ்ஸலா, தொழுகையை கடைப்பிடியுங்கள். வாது ஜகா, ஜகாத்தை கொடுங்கள். வர்கவு மார்ராக்கீன், ருக்கு செய்பவர்களோடு ருக்கு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறி காட்டுகின்றான். இதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனி இஸ்ராயில்களை பற்றி அல்லாஹ் தாலா பேசினான். இஸ்ராயில் மக்கள், இஸ்ராயில் சந்ததியினர்கள், அவங்கள பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி கொண்டு வந்தான். அதில் கடைசியாக அல்லாஹ் தாலா வலா தஷ்தரு பி ஆயாதி சமனன் கலீலா, சொற்பமான பணத்துக்காக என்னுடைய வசனங்களை நீங்கள் விற்றுவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறியிருந்தான். அதாவது உலமா பெருமக்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை, நீங்கள் தீனுடைய ஹிதுமாத்துகள் செய்வதற்காக வேண்டி எதையும் வாய் திறந்து நீங்கள் பேசி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே உம்மத்தினுடைய கடமை, ஆலின் உலமாக்கள் தீனுடைய ஹிதுமத்து செய்யக்கூடியவர்களுக்கு தாராளமான முறையிலே அவர்களுடைய தேவைகள் நிரப்பமாகின்ற முறையில் அவர்களுக்கு செய்ய வேண்டியது உம்மத்தினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த விஷயமெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். வையாய ஃபத்தகூன், என்னையே அஞ்சுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறினான். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தாலமூன், இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன பேசுகின்றான் அப்படின்னா, பனி இஸ்ராயில்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பனி இஸ்ராயில்களை எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் உண்மையை பொய்யோட கலக்காதீங்க, நீங்கள் உண்மையை மறைக்காதீங்க, பொய்யை நீங்கள் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உண்மை என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்க, மக்களிடத்தில் ஓப்பனாக சொல்லுங்க, அதை தெளிவாக பேசுங்க, பொய்யை பேசாதீங்க, உண்மையை பொய்யோட கலந்து விட்டுறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது இந்த ஆயத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னான், ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னால் சொன்னதை போல ஏற்கனவே வந்த வேதங்கள், குரானுக்கு முன்னால் வந்த வேதங்கள், அந்த வேதங்களிலே எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த சொல்லப்பட்ட செய்திகளை ஏன் நீங்கள் மக்களிடத்தில் மறைக்கிறீங்க? என்ன இருக்குதோ அதை நீங்கள் ஓப்பனாக பேசுங்க, தெளிவாக சொல்லுங்கள். மறைக்க வேண்டிய காரணம் என்ன? வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், பொய்யோடு உண்மையை கலக்காதீர்கள். வ தக்துமுல் ஹக், உண்மையை மறைக்காதீங்க. என்ன இருக்கோ சொல்லுப்பா. உன் தௌராத்தில் என்ன இருக்குது ரசூலுல்லாவை பற்றி? உன் இஞ்சிலில் என்ன இருக்குது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி? இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இருக்கின்றானே, அந்த யகூதிகள் நஸ்ரானிகள் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்து அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உங்களுடைய யகூதியத்திலேயும் நஸ்ரானியத்திலேயும் இருக்கக்கூடிய பிதாத்துகள், சடங்கு சம்பிரதாயங்கள், அதை இஸ்லாத்தோடு கொண்டு கலந்து விடாதீர்கள். அதுவும் உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு தர்ஜுமா செஞ்சிருக்கிறாங்க, விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. உண்மையை மறைக்காதீங்கன்னா ரசூலுல்லாவுடைய செய்தியை மறைக்காதீங்க, உங்கள் வேதத்தில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் சொல்லுங்க. வாக்கி முஸ்ஸலா, தொழுகையை ரசூலுல்லாவோடு நீங்கள் நிறைவேற்றுங்கள். தொழுக, வாத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுங்க. தொழுகை, ஜக்காத்து இதெல்லாம் இருக்குது மிக மிக முக்கியமான கடமைகள், மிக மிக முக்கியமான கடமைகள். தொழுகை ஜக்காத்து இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது? தொழுகை எல்லாருக்கும் கடமை. யாரிடத்துல வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவங்களுக்கு ஜக்காத்து அது ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்கிறது. இந்த ஜக்காத் அப்படிங்கிற வார்த்தைக்கு
உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற சஹாபா பெருமக்கள், சில உலமா பெருமக்கள், இவர்கள் எல்லாம் இந்த ஜகாத்துக்கு இன்னொரு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இதாஅத் இஹ்லாஸ், அதாவது நாயகத்துக்கு கீழ்ப்படியுதல், இஹ்லாஸோடு இருத்தல். இதையும் யகுதிகள் நஸ்ரானிகளை பார்த்து சொல்லப்பட்டது. அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபித்ரத் என்பதாகவும் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபித்ரத் இயற்கை, இயற்கை என்னவோ அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு புது ஒரு விஷயம் கிடையாது. குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு பிள்ளையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது. அல்லாஹ் தாலா அப்படித்தான் எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ் பிறக்க செய்கின்றான். ஃபஅபவாஹு யுஹப்பிதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, பெத்தவங்க தான் அந்த பிள்ளைங்களை கெடுக்கிறாங்க. அதை யஹூதியாக, நஸ்ரானியாக, மஜூசியாக அதை மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்லாத்துக்கு வாங்க, இயற்கை மார்க்கம், இயற்கை அது அது அதுக்கு வாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா தாவத்து கொடுக்கின்றான். தாய் மார்க்கம், தாய் மார்க்கம்ங்கிறாங்க. தாய் மார்க்கம் எதுடா தாய் மார்க்கம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்தினுடைய முதல் மனிதர். அவர் எதில் இருந்தாரோ அதுதான் தாய் மார்க்கம். அவர் எதில் இருந்தார்? இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்தார், இஸ்லாமியராக இருந்தார். அப்படிங்கிறப்போ தாய் மார்க்கம் அப்படிங்கிறது இஸ்லாம் தான் தாய் மார்க்கம். அல்லாஹ் தாலா அதைத்தான் தாவத்து கொடுக்கறான். இப்படியும் உலமாக்கல் ஃபித்ரத் என்ற அர்த்தமும் இதற்கு செய்திருக்கிறார்கள். அண்டு வர்க்கவும் ஆர்ராக்கி, வர்க்கவும் ஆர்ராக்கின்னு ருக்கு செய்பவர்களோடு ருக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா, இதற்கு உலமாக்கல் ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்க? இஸ்லாமியர்களோடு நீங்களும் இஸ்லாமியர்களாக ஆகிவிடுங்கள். யஹூதிகளே, நஸ்ரானிகளே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டு உம்மத்தே முஹம்மதி ஆகிவிடுங்கள், ரசூலுல்லாவுடைய உம்மத்தாக நீங்கள் ஆகிவிடுங்கள். இப்படியும் இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் அவர்களுடைய தஃப்சீரிலே, தஃப்சீர் குர்துபி, அதில் பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கவும் ஆர் ராக்கினுடைய இதில் ஜமாத்து தொழுகையை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. அவங்க ஜமாத்து தொழுகை, ஜமாத்து தொழுகையினுடைய முக்கியம், அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. இஸ்லாம் இருக்கின்றதே ரொம்ப அருமையான மார்க்கம். ஜமாத்து தொழுகை என்பது இருக்கிறதே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் தாலா ஜமாத்து தொழுகையை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி இருக்கு. ஜமாத் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். டைமுடைய பாபந்தி இருக்கணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை இருக்கிறதே மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்குது. நம்ம எந்த நேரம் வேணா வரலாம், பள்ளியாசல்ல தொழுதுக்கலாம், எங்கிட்டாவது நின்றுக்கிட்டு. தொழுவ வேணா சொல்லலை, தொழுது போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. முடியாத பட்சத்தில், வர முடியாத பட்சத்தில் சரிங்கலாம். ஆனால் இதே ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டா இதை என்னான்னு சொல்கிறது? இது தப்பு தானே? தப்பு தான். ஜமாத்து தொழுகைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். யாராக இருந்தாலும், ஆலிமுலமாக்களாக இருந்தாலும் சரி, கார்கூன்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சட்டம் இதுதான். வர்க்கவும் ஆர்ராக்கி, ருக்கு செய்பவர்களோடு ருக்கு. ஆலிமுலமாக்களாக இருந்தால் போய் குர்துபி தஃப்சீரை எடுத்து பாருங்க, அதில் எவ்வளோ விஷயம். அல்லாமா குர்துபி அவர்கள், அல்லாஹு அக்பர், அவ்வளோ விஷயம் ஜமாத்து தொழுகையை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப விளக்கமாக பேசுனா பெரிய தஃப்சீராக போயிடும். அப்போது அவ்வளோ முக்கியத்துவம் ஜமாத்து தொழுகைக்கு. ஜமாத்து தொழுகையை விட்டால் அதுவே ஒரு பெரிய தவறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எவ்வளவு கடுமையாக சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால், யா மாஷர ஷபாப், வாலிப சமுதாயமே, நீங்கள் விறகுகளை ஒன்று சேருங்க. நான் பள்ளிவாசலில் யாரையாவது தொழு வைக்க சொல்லிவிட்டு நான் ஊருக்குள்ளார பார்க்குறேன். யாராவது பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டுக்குள்ளார தொழுதுட்டு இருந்தாங்கன்னா, தொழுகாமல் ஒரு மூமின் இருக்கவே மாட்டான். அது அது உள்ளது. தொழுகிறதே இல்லைன்னா அப்போ ஈமான் டவுட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் காரணமே இல்லாமல் வீட்டில் தொழுகிறானோ அவன் வீட்டை எரித்து போட்டுறணும்னு என் மனம் விரும்புகிறது. இது ஹதீஸில் இருக்குது.
இவ்வளவு கடுமையான ஹதீஸ். குர்துபியில் இமாம் குர்துபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஹதீஸை, இந்த ரிவாயத்தை கொண்டு வந்திருக்கிறான். அப்போ ஜமாத்து தொழுகை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லா தாலா வர்கஉ மஅர்-ராக்கிஈன் இப்படி அல்லா தாலா சொல்லி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தஅமுரூன அன்-நாஸ பில் பிர் வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். இதில் இல்மாலிகளுக்கு அல்லா தாலா சொல்லக்கூடிய போதனை, நீங்கள் குரானை படிக்கிறீங்க, நீங்கள் உங்களை மறந்துட்டு மக்களுக்கு மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அது சரியில்லை. அப்படி இஸ்லாஹ் பி ஜரூரத். தன்னுடைய சீர்திருத்தமும் அதுவும் நிறைய முக்கியமான ஒரு விஷயம்தான். தாவத்து தப்லீக் அதுவும் இருக்கு. தாவத்து தப்லீக் மட்டுமே தான் அப்படிங்கிறது கிடையாது. உன்னுடைய இஸ்லாஹும் அவசியம். எங்கிட்ட இஸ்லாஹு வரல, நான் ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு. நாளைக்கு நம்மளால் பல பேர் சொர்க்கம் போவாங்க, நம்ம நரகத்துக்கு தான் போய் ஆகணும். அதை அல்லாஹ் தாலா இந்த தாமுரூன் அன்னாஸில் அல்லாஹ் பேசுகிறான். அதை பற்றி நாளைக்கு பேசுவோம். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி.